எல்லாமா இருந்த என்ன ஒரு நொடியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. என்னைக்குமே நான் தான் இருந்தவள இன்னைக்கு வந்து முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்திட்டியே. படுத்துட்டு இருக்கிற நாய் வால தெரியாம மிதிச்சாலே அது மிதிச்ச கால கடிக்காம விடாது. நீ படம் எடுத்து ஆடுற பாம்பு தலைய தெரிஞ்சே மிதிச்சிருக்க. அது கொத்தாம கொஞ்சம்னு எதிர்பார்க்கறது உன்னோட முட்டாள்தனம். இந்த ரோஜா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது. தொட்டா பஸ்பம் ஆயிடுவேன். நான் சிவாவை லவ் பண்றேன். நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு நீ பண்ணின எல்லா சதி வேலைக்கும் நான் தான் உனக்கு துணையா இருந்திருக்கேன். துணையா இருந்த நீயே வினையா மாறிட்டியே. நான் மாறல, நீதான் என்ன மாத்திட்ட. எல்லாமா இருந்த என்ன ஒரு நொடியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. என்னைக்குமே நான் தான் இருந்தவள இன்னைக்கு வந்து முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்திட்டியே. படுத்துட்டு இருக்கிற நாய் வால தெரியாம மிதிச்சாலே அது மிதிச்ச கால கடிக்காம விடாது. நீ படம் எடுத்து ஆடுற பாம்பு தலைய தெரிஞ்சே மிதிச்சிருக்க. அது கொத்தாம கொஞ்சம்னு எதிர்பார்க்கறது உன்னோட முட்டாள்தனம். நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். இத்தனை நாள் என் நிழல் மாதிரி என் கூடவே இருந்த, எனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு, எனக்கு A to Z எல்லாமே நீதான். நீ இல்லாட்டி நான் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு ஒரு இமேஜ் உண்டாக்கிட்டு அப்புறம் என்கிட்டயே சண்டை போட்டு என்கிட்ட இருந்து போனவனி. மேல இருக்கிற என்ன கீழே இறக்கி காட்டுறேன்னு சவால் விட்டவனி. எனக்கு சரிசமமான சொத்துக்கு சொந்தக்காரி ஆகி காட்டுறேன்னு சவால் விட்டவ. பாவம், இருந்த இடம் போச்சு, இனி இருக்க இடம் இல்லாம போச்சே. எனக்கு சரிசமமா எல்லா வசதிகளையும் அனுபவிச்சவளுக்கு எதுக்குமே வக்கு இல்லாம போயிடுச்சே. அந்த வயிற்றுச்சல்ல வாய்க்கு வந்தபடி உளறேன்னு உன்னை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். யாரு நீயா? என்ன பார்த்து பரிதாபப்பட்டியா? மேல சொல்லு. என்ன நக்கலா? பின்ன எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. நீ இப்படி நம்பிக்கை துரோகியா மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன பண்றது, நானும் தான் நினைக்கல. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். யார் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நம்பிக்கை துரோகின்னு லிஸ்ட் எடுத்தா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு மூணுத்துலயும் உன் பேர் தான் வரும். அதுல என்ன ஒரு விஷயம்னா, நீ பண்ணாது ராஜதந்திரம், அதுவே அடுத்தவங்க பண்ணா நம்பிக்கை துரோகம் நீயும் உண்டு பண்ணிட்ட. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீ அமுதாவை பார்த்து ரஞ்சனி நல்லவ இல்ல, அவ பழைய வெஞ்சன்ஸ மறக்கல, இப்போ உன்னை பழி தேக்கணுங்கிற வெறியில தான் இருக்கா. அவ உனக்கு முன்னாடில இருந்து சிவாவை லவ் பண்றா. நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்தா சிவாவை கட்டிக்க போறது நீதானு தெரிஞ்ச உடனே வெறுப்ப வெளியே காட்டிக்காம மறைச்சிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கான்னு நான் பண்ண எல்லா மூமெண்ட்ஸையும் பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லிருக்கேன். ஆமா சொன்ன இல்லங்களே. ஆனா அத கேட்ட அமுதா எரிமலையா வெடிப்பா, பிரச்சனை பெருசாகும் நீ எதிர்பார்த்த. ஆனா அதான் நடக்கலையே. அழற குழந்தை கையில கிலுகிலுப்ப கொடுத்து அழுகிய நிறுத்துற மாதிரி பேசுற விதத்துல பேசி அமுதாவை ஆஃப் பண்ணிட்டேன்ல. அதுவும் எனக்கு தெரியும். துப்பாக்கியில இருந்து போன தோட்டா இலக்க தொட்டுதா இல்லையான்னு சுட்டவ தெரிஞ்சுக்காம இருப்பாளா? நீ அமுதாவே ஆஃப் பண்ணலாம், சிவாவையும் ஆஃப் பண்ணலாம். ஆனா உங்க 2 பேரும் வீட்ல இருக்கிற மெயின் சுவிட்ச் மாதிரி மேல தூக்குனா ஆன், கீழே அமுத்தனா ஆஃப். ரொம்ப சிம்பிள், மேல கீழே. ஆனா இந்த ரோஜா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது. தொட்டா பஸ்பம் ஆயிடுவேன். என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டும் இல்ல, மிரட்டும் இல்ல. பழகன பழக்கத்துக்கு இல்ல, பழகன பாவத்துக்கு என்கிட்ட வேண்டான்னு எச்சரிக்கிறேன். எனக்கு எச்சரிக்கை கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா நீங்க? ஏன் நாங்கள வளரக்கூடாதா? வளைஞ்சேதான் நிக்கணுமா? நிமிர்ந்து நின்னு உடைஞ்சு போறத விட வளைஞ்சு கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். ஓ, நீங்க மகாராணி மாதிரி சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க, நாங்க வேர்க்காம இருக்க விசிறி விட்டுட்டு இருக்கணுமா? வளைஞ்சு கொடுத்து போன வரைக்கும் போதும். இனி நிமிர்ந்து நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிமிர்ந்து நின்னு என்ன பண்ண போறதா ஐடியா?
சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யமா இருக்காது. நான் ஒவ்வொரு படியை ஏற ஆரம்பிச்சிட்டேன், நீ ஒவ்வொரு படியை இறங்க ஆரம்பிச்சிட்ட. நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேனா? பின்ன வேண்டாம் போடின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவள பார்த்து பேசணும்னு நீதான் என்ன வர சொன்ன. ஓ, இதுக்கெல்லாம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? சரி, இப்ப எதுக்காக என்ன எதிர்த்து இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக பண்றனா? பாவம், நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்றேன். நான் சிவாவை லவ் பண்றேன். என்ன அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிற? எதுக்குமே கலங்காதவ எப்படி கலங்கி போய் நிக்கிற? ஒன்ஸ் மோர் கேட்கணும் போல இருக்கா? கேட்டுக்கோ, சொல்றேன். நான் சிவாவை லவ் பண்றேன். சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சிவாவை லவ் பண்றேன். சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடா அது? சிவாவடைய அமுதா மட்டும்தான் போட்டியா இருந்தான்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப இந்த ரோஜாவும் போட்டியா இருக்கலேன்னு ஷாக்கா இருக்கா? இருக்குதானே செய்யும். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஷாக் கொடுத்தே பழக்கப்பட்ட உனக்கு இப்பதானே முதல் தடவையா நீ ஷாக் ஆகி நிக்கிற. இதுவும் பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு. அடுத்தவங்களுக்கே ஆப்பு வச்சு பழக்கப்பட்ட உனக்கே நான் ஆப்பு வச்சுட்டேன் பாத்தியா? இது நான் வச்ச ஆப்பல்ல, நீயா வச்சுக்கிட்டது. இந்த ஆப்ப அசைச்ச குரங்கு கதை தெரியுமா உனக்கு? தெரியாதா? சொல்றேன் கேட்டுக்கோ. பெரிய பெரிய மரங்கள்லாம் அறுக்கணும்னா முதல்ல மரத்தை பொளக்கணும். மரத்தை பொளக்கிறதுக்காக ஆப் அடிச்சு சொருகி வச்சிருப்பாங்க. இந்த குரங்கு இருக்கே குரங்கு, அது தன்னோட நீளமான வாளோட ஆப்படிச்ச மரத்திலேயே ஏறி உக்காந்து கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம ஆப்படிச்ச பிளவிலேயே வாழை விட்டுட்டு விளையாடிக்கிட்டு ஆப்ப அப்படி இப்படி அசைச்சு புடுங்கிடும். ஆப்பு வெளியே வந்துடும், வால் மாட்டிக்கும். சும்மா இருந்த ஆப்ப புடுங்கி அந்த கேப்ல வாழை மாட்ட விட்டுட்டு அப்பா வழியில கத்தும் கதரும் பாரு. அந்த மாதிரி இருக்கு நீ படுற பாடு. ஏய், யாரோட மோதிரன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்டி. தன்னை அசைக்கவே முடியாத மலைன்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கிற காத்துல பறக்கிற ஒரு இலை கிட்ட பேசிட்டு இருக்க. சிவாவை நான் லவ் பண்றேன். சிவாவை நீ லவ் பண்ணா? ஐயோ, மகாராணி லவ் பண்றாங்களே, அவரை மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி உனக்கு வழி விட்டுருணுமோ? சொல்லுமா, நீ எந்த நாட்டுக்கு ராணி? கையில சில்லற இருந்தா எல்லாரும் உனக்கு கை கட்டி நிக்கணும்னு நினைப்பா? இல்ல சிவா உனக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கா? இல்ல சிவா நீதான் என் உலகம், நீதான் என் உயிரினு உன்னையே சுத்தி சுத்தி வராரா? உன்னையே சுத்தி சுத்தி வரவர நான் சுருட்டிட்டு போனேன்னு பாக்குறதுக்கு. சிவா அமுதாவை லவ் பண்ணாரு, அமுதா சிவாவை லவ் பண்றா. அமுதா கிட்ட இருந்து சிவாவை நீ தட்டி பறிக்க பாக்குற, அதுதான் நான் பண்ணணும்னு பாக்குறேன். We are sailing in the same boat. உனக்கு முன்னாடியே, ஏன் அந்த அமுதாக்கு முன்னாடியே நான் சிவாவை லவ் பண்ணேன். இதனை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? சீனியரிட்டி பாக்குறதுக்கு இல்ல சினிமா தியேட்டரா? கியூல முதல்ல நிக்கிறவங்களுக்கு தான் முதல் டிக்கெட்ன்றதுக்கு கால் கடக்க கியூல நின்னு கவுண்டர் கிட்ட வரதுக்குள்ள உக்காந்த இடத்துலயே நெட்ல டிக்கெட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிற கம்ப்யூட்டர் உலகண்டி இது. ரஞ்சனி கம்ப்யூட்டர்ஸ் எம்டி கிட்டயே கம்ப்யூட்டர் பத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு பாத்தியா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் சிவாவை லவ் பண்ண கூடாதா? சிவா என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? சிவா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? உலகத்திலே தி பெஸ்ட்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்காக தான் படைக்கப்பட்டது. நீ மட்டும் தான் அதை ஆசைப்படணும், அனுபவிக்கணும், சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அது ரொம்ப தப்பு. இன்னும் சொல்ல போனா
அது ஒரு விதமான செல்ஃபிஷ் வகையில வரக்கூடிய மனநோய். மனநோய்னதும் நீ பயந்துராத. இப்பெல்லாம் எந்த மாதிரி சைக்கிக்கா இருந்தாலும் சைக்காட்ரிஸ்ட் அதை ஈஸியா குணப்படுத்திடுறாங்க. கவலைப்படாத, உன்னை ஈஸியா குணப்படுத்திடுவாங்க. ஏய், குணப்படுத்த வேண்டியது என்ன இல்லடி, உன்ன. மென்டல் நான் இல்ல, நீ. அதுவும் முத்துன ஸ்டேஜ். நீ கிட்ட கேடுக்க உனக்கு சிவா மேல லவ் ஒரு கேடா? நாங்க அப்படின்னு கேட்டு போயிட்டோம். உன்னை விட நான் ரொம்ப நல்லவ. உன்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இல்ல, அவ்வளவுதான். சிவாவை விலை கொடுத்து வாங்க அவர் ஒன்னும் ஷோகேஸ்ல வச்சிருக்கிற பொம்மை இல்ல. பொம்மை இல்லதான் ஒத்துக்கிற. ஆனா சிவாவை எப்படி பொம்மை ஆக்கணும்? நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மைய எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ நினைச்சதெல்லாம் நடந்தப்போ அதை நடத்தி வைக்க இந்த ரோஜா உன் பக்கத்திலேயே இருந்தா. இப்போ உன் எதிரில நிக்கிறா, உன்னை எதிர்த்து நிக்கிறா. இனிமே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்கும் விட மாட்டேன். அதையும் பாக்குறேன்டி. அந்த அமுதா கிட்ட இருந்து சிவாவை பிரிக்க நான் எடுத்த எந்த ஸ்டெப்பையும் பின்னாடி எடுத்து வைக்கல. எல்லா ஸ்டெப்பையும் முன்னாடி தான் எடுத்து வச்சிருக்கேன். இனியும் அப்படிதான் போவேன். அந்த அமுதா கிட்ட இருந்து சிவாவை பிரிச்சு எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேனா இல்லையான்னு நீ பாக்க தானே போற. உனக்கு பிரிக்க மட்டும்தான் தெரியும், கோக்க தெரியாது. ஆனா இந்த ரோஜாவுக்கு பிரிக்கவும் தெரியும், கோக்கவும் தெரியும். எப்படி பிரிச்சு எப்படி கோக்குறேன்னு பாருடி. நீ என்ன தகுடு தத்துவம் பண்ணாலும் கடைசியா சிவா எனக்கு தான். அதுதான் நானும் சொல்றேன், சிவா எனக்கு தான். பாக்கலாண்டி, பாக்கலாண்டி. மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? என்ன பேச்சு பேசுறா? பெரிய இவளாவ ஒரு டப்பா கம்பெனில மாச சம்பளத்துக்கு கம்ப்யூட்டர் கட்டி புடிச்சிட்டு அழறவ. என்ன பார்த்து அவ என்ன பேச்சு பேசுறா? அவ மொத்த சம்பளமும் என் காருக்கு பெட்ரோல் இல்ல, என் பர்ஃபியூம்க்கு கூட பத்துமா? மடி, என்னம்மா, ஏன் இப்படி கோவப்படுற? என்ன ஆச்சு? என்ன நடந்தது? உங்க பொண்ணு இப்படி ஆவேசப்படாம எதையும் தூக்கி எறியாம யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசாம இருந்தா தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறணும். இது எப்போ நடக்கிறது தானே. இதுக்கு போய் எதுக்கு பதட்டப்படுறீங்க? எந்த நேரத்துல எதை பேசுறது இல்லாம எப்படா பிரச்சனை வரும்? கூட்டத்துல கோவிந்தா போடுற மாதிரி குத்தி காட்டலான்னு காத்துட்டு இருக்கியா நீ? நான் எதுக்கும் காத்துட்டு இருக்கலைங்க, வீட்டுல நடக்கிறத தான் சொல்றேன். வீட்டுல நடக்கிற விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். நீ விலைக்கு சொல்லுங்கிற அவசியமே இல்ல. பெத்த பொண்ணு இப்படி கொதிச்சு போய் வந்திருக்கா, அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசாம இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருக்கே நீ. ஆமா, நான் எது பேசினாலும் உங்களுக்கு குதர்க்கமா தான் தெரியும். என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி கோபப்படுற? அப்பா, அந்த ரோஜா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா. அப்பா, அந்த ரோஜா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா. என் கூடவே இருந்து எனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு எனக்கு எல்லாமே அவதான். அவ இல்லாட்டி நான் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ் உண்டாக்கிட்டு என்கிட்டயே சண்டை போட்டு போனவ என்னை இருக்கிற இடத்துல இருந்து இறக்கி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்றா. எனக்கு சரிசமமான சொத்துக்கு சொந்தக்காரி ஆகி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணா. அப்ப நான் அவளை பெரிய பொருட்டாவே நினைக்கல. ஏதோ வயித்தறிச்சல்ல வாய்க்கு வந்தபடி உளறா, ஏதோ பொறாமையில புலம்பி தள்ளுறான் தான் நான் நினைச்சேன். ஆனா அவ அமுதா கிட்ட போய், ரஞ்சனி நல்லவ இல்ல, காலேஜ் டேஸ்ல உன் மேல இருந்த வெஞ்சன்ஸா அவ இன்னும் மறக்கல, இன்னும் உன்னை பழி வாங்கணுங்கிற வெறியில தான் இருக்கா. உனக்கு முன்னாடில இருந்தே அவ சிவாவை லவ் பண்றா, நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த பார்த்தா. அப்புறம் நீதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் எதையும் வெளிக்காட்டிக்காம எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு மனசார வாழ்த்துற மாதிரி வயித்தறிச்சல மறைச்சுக்கிட்டு வாய் அளவுல வாழ்த்திட்டு போயிட்டா. அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உன் கல்யாணத்தை நிறுத்த பல வகையில ட்ரை பண்ணிருக்கா. அப்படி இப்படின்னு பாயிண்டா சொல்லிருக்கா. அமுதா என்கிட்ட வந்து ரோஜா இப்படி எல்லாம் சொன்னான்னு கேட்ட உடனே ரோஜா என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கோவத்துல எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனி மரமா ஆக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. அவ பேச்ச நம்பாதன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். ஆனா இப்போ அமுதா கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சிவா கிட்டே சொல்லி வச்சிருக்கா. என்னம்மா சொல்ற? சிவா அவ சொன்னதெல்லாம் நம்பிட்டானா? இல்லப்பா, அமுதாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக ரோஜா எப்படி ஒரு பொய் சொல்றா. அவ சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. அவ பேச்ச நம்பாதீங்கன்னு சொல்லி நான் சிவாவையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா ரோஜா ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு ஆடுறா, ஆட்டி வைக்கிறா. அவ மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு
நான் நினைக்கவே இல்லப்பா. அவ சொல்றா சிவா அமுதாக்கும் கிடைக்க மாட்டாரு, உனக்கும் கிடைக்க மாட்டாரு, கண்டிப்பா எனக்கு தானு. உன் கண்ணு முன்னாடியே காதலிச்சு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ. இன்னொருத்திய லவ் பண்ற பையன், இன்னொருத்திய கட்டிக்க போற பையன், இன்னொருத்திய கட்டின புருஷன்னு போய் விடுறது. எவளையோ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு அவ தன்னைத்தானே பழி வாங்கிக்கிறாளுங்க. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். இத பார், அப்பவே சொன்ன அன்னைக்கே சொன்னங்கிறதெல்லாம் ஆரம்பிக்காத. உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைங்களுக்கும் இதே வேலைதான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அப்பவே சொன்னேன்னு சொல்ல வேண்டியது. அதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுல, இப்ப என்ன பண்ணும் அத சொல்லு. இத்தனை நாளா அப்பா அப்பான்னு எவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு ஏதோ உண்மையிலேயே உங்களுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வளைய வளைய வந்திருப்பா. எப்படி எல்லாம் சிரிச்சு பேசி பழகி நடிச்சு ஏமாத்திருக்கா. இப்போது அவ சுயரூபம் தெரிஞ்சதே. இனி எந்த காரணத்தை கொண்டும் அவ நிழல் கூட நம்ம மேல படாம பாத்துக்கிறதா நம்ம புத்திசாலித்தனம். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இவ இல்ல, இவள மாதிரி இன்னும் 1000 பேர் வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. சிவா இந்த ரஞ்சனிக்கு தான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இந்த ரோஜா எங்க வருவாளா வரமாட்டாளான்னு தெரியல. இவெல்லாம் கூப்பிட்டு போறதானு வராம கூட இருப்பா அவ. ச்சே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, இப்பதான் வந்த. நீ வர சொல்ற டைம் தாண்டி 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருக்க. இப்பதான் வந்தேன்னு சொல்ற. நிச்சயமா நீ 1/2 hour முன்னாடியே வந்திருக்கணும். எனக்காக வெயிட் பண்ணி அழுத்து போய் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இவ்வளவு வேற இன்னும் காணுமே. வருவாளோ வரமாட்டாளோன்னு தெரியலையே. நாமெல்லாம் கூப்பிட்டு போறதானு ஒருவேளை வராம இருந்துருவாளோன்னு எரிச்சலும் கோபமுமா குழம்பிட்டு இருந்திருப்பியே. என்னடா அது? இவ வரத்துக்கு முன்னாடி நம்ம தனியா நின்னு பேசிட்டு இருந்தது எல்லாம் இப்ப வந்தவ சரியா சொல்றலன்னு ஆச்சரியமா இருக்கா? அதான் ரோஜா, மனச படிக்க தெரிஞ்சவங்களும் மனுஷங்களை படிக்க தெரிஞ்சவங்களும் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற நீ எதுக்காக ரஞ்சினி மடத்தை விட்டு விலகணும்? அவள முட்டாளாக்குதான். எத்தனை நாள் நான் இப்படியே இருக்க முடியும்? ஏன் ரஞ்சினி மேடம் உனக்கு என்ன குறை வச்சாங்க? அவங்க என்னைக்காவது தான் ஒரு முதலாளி, மத்தவங்க எல்லாரும் தாங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரங்கன்னு பாத்திருப்பாங்களா? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? என்னைக்காவது ஸ்டேட்டஸ் பாத்திருப்பாங்களா இல்ல ஈகோ தான் பாத்திருப்பாங்களா? எல்லார்கிட்டயும் எவ்வளவு சரிசமமா பழகுறாங்க. அதுவும் குறிப்பா உன்கிட்ட எவ்வளவு செல்வாக்கா இருந்தாங்க. அவங்க நம்பர் 1னா நீ நம்பர் 2வா இருந்த. எத்தனை நாளைக்கு தான் நம்பர் 2வா இருக்கிறது? நான் நம்பர் 1 ஆக வேண்டாம்? அதுக்கு தான் விலகினேன். அது எப்படி நீ நம்பர் 1 ஆக முடியும்? அவங்க தானே கம்பெனியோட முதலாளி, MD. நீ அவங்களோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அந்த அவ்வளவுதானன்னு மட்டும் இருக்க கூடாது, அதுக்கு மேலேயும் காட்டணும். அதனாலதான் விலகினேன். அவளை எதிர்த்து நின்னு தோக்கடிச்சு அவளை மண்ணை கவ வைக்கணும். அதான் என்னோட ஆசை. திவ்யாவின் சமாதான பேச்சு ரோஜாவிடம் ஈடுபடுமா இல்லை அவளை கோபப்படுத்துமா?